Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பெர்ஃபெக்ட்டா எப்படி ஸ்லீவ் கட் பண்ணலாம்ங்கறது தான் பார்க்க போறோம். புதுசா பார்க்கறவங்க நம்ம சேனலை subscribe பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வெச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீவ் நம்ம கட் பண்றதுக்காக கிளாத் வந்து 4ஆ ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நானும் 4ஆ ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸ்லீவோட லென்த் வந்து பாருங்க எனக்கு வந்து 6.5 இன்ச். நான் அந்த 6.5 இன்ச்சை வந்து குறிச்சிருக்கேன். குறிச்சிட்டு 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்காக குறிச்சிக்கோங்க. கீழே வந்து இப்போ நம்ம 6.5 இன்ச் ஹைட் வச்சுருக்கோம். அதிலிருந்து ஒரு 3 இன்ச் நம்ம கம்மி பண்ணணும். கீழே வைக்கிறதுக்கு ஒரு 3 இன்ச் கம்மி பண்ணி வைங்க. உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் கீழே. அதனால் இப்போ 3.5 இன்ச் நான் வச்சுருக்கேன். வச்சு ஸ்டிச்சிங்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ மேலேருந்து கீழே வந்து நம்ம ஆம் ஹோல் வந்து அளவு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் ஆம் ஹோல் அளவு எப்படி எடுக்கணும்னு தெரிலனா பாருங்கள். நம்ம அந்த வளைவு இருக்குல்ல அதுதான் நம்மளுக்கு ஆம் ஹோல் ரவுண்டு. மேலே ஷோல்டர்லேருந்து கீழே ஆம் ஹோல் வரைக்கும் அந்த வளைவு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு எடுத்துக்கோங்க. எனக்கு 8.5 இன்ச் இருக்குது. பார்த்திங்கன்னா 8.5 இன்ச் இருக்குது. அதை நம்ம மேலேருந்து கீழே நம்ம குறிச்சிருக்கோம்ல அது வரைக்கும் வச்சு குறிச்சிக்கோங்க. 8.5 இன்ச்சு எவ்வளோ இருக்கோ அந்த அளவை குறித்து எடுத்துக்கோங்க. அப்படி நேராக வந்து ஒரு கோடு போட்டு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஸ்லீவில் ஆம் ஹோல் ரவுண்ட் தான் ரொம்ப முக்கியம். அந்த 8.5 இன்ச்சு குறிச்சிட்டு கை சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு எடுத்துக்கோங்க. அதை குறிச்சிக்கோங்க. எனக்கு 6.5 இன்ச் வந்து கையோட சுற்றளவு. அதிலேருந்து நம்ம கோடு போட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டிச்சிங்க்காக ஒரு 2 இன்ச் நான் வந்து விட்டுருக்கேன். அதே மாதிரி மேலே கை சுற்றளவுலேயும் ஒரு 2 இன்ச் விட்டுக்கோங்க. விட்டு கோடு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த வளைவு வந்து போட போகிறோம். அதுக்கு நம்ம கீழே மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த 8.5 இன்ச்சு அதிலிருந்து மேலே ஒரு 1.5 இன்ச் வரைக்கும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. மறுபடியும் மேலேயும் அதிலேருந்து ஒரு 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 2ஐயும் கோடு போட்டு எடுத்துக்கலாம். கீழேருந்து 1.5 இன்ச் மேலேருந்து 1.5 இன்ச்சு இந்த மாதிரி எடுங்க. அப்போ தான் கரெக்டாக வந்து வளைவு வரும். இப்போ நம்ம ரெண்டுக்கும் சென்டரை மார்க் பண்ணி அந்த சென்டரில் இந்த பக்கம் வந்து உள்பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சும் அந்த பக்கம் வெளிப்பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சும் வச்சுக்கோங்க. வச்சு நம்ம அந்த புள்ளி வச்சுருக்கோம்ல அதை அப்படி வளைவாக ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து ஸ்லீவ் வந்து கட்டிங் வந்து இப்படி தான் பண்ணணும். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக ஸ்லீவ் வந்து அந்த வளைவு வந்து வரும். இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுனால 1/2 இன்ச் உள்ளே வெளியே வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி 1/2 இன்ச் வந்து வைக்க மாட்டேன். அந்த சென்டர் வந்து மட்டும் மார்க் பண்ணி வளைச்சி கட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டான ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம எண்டிங்கில் வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கணும். ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது அதில் கிளாத் தேவைப்படும்ல அதுக்கெலாம் 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. விட்டு கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து ஸ்லீவ் வந்து பெர்ஃபெக்டாக நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு அளவுக்காக எங்கெங்கெல்லாம் நம்ம அளவு குறிச்சிருக்கோமோ அதிலலாம் சின்ன சின்ன கட்டிங் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம் அந்த இடத்துல ஒரு கட்டிங்கு, அப்புறம் நம்மளோட அளவில் ஒரு கட்டிங்கு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு முன்பக்கமாக குடஞ்சி கட் பண்ணுவோம்ல அது வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் அது வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து உள்பக்கமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் தான். நம்ம அந்த ஸ்லீவ் ஜாயினிங்லேருந்து ஆம் ஹோல் கொஞ்சம் வரைக்கும் 1/2 இன்ச் வந்து குறித்து வளைவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு கட்டிங் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். அவ்வளோதான் நம்ம வந்து இப்போ ஸ்லீவ் வந்து கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து கட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கரெக்டாக ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.